ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மெல்பர்ன் சுசி கிச்சனில் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 லிட்டர் தண்ணி, 12 பாதாம் பருப்பை உடைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொதி வரவும் 1 கப் ரோல்டட் ஓட்ஸ். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ரெசிபிக்கு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. சாதாரணமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். உடைத்த பாதாம் பருப்பையும் நம்ம ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். 1/2 கப் லைட் மில்க், கொழுப்பு நீக்கப்பட்ட பால். டூ டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடை அதை மிக்சியில் பொடி பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப அருமை. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதனால நம்மளுக்கு நல்ல கொழுப்பு கிடைக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம், புரோட்டீன் அதிகமான அளவில் இருக்குது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஆளி விதை தமிழில். எல்லாமே நல்லா கொதி வந்துருச்சு. இறக்க போகிறப்ப சியா சீட்ஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம கலவையாக எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அருமையான பிரேக்ஃபாஸ்ட். நம்மளுக்கு எந்த ஒரு இப்போ இம்யூன் சிஸ்டம்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்னா தாராளமாக இதை எடுங்க. உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். 1 வீக் டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் ரெசிபியும் சூப்பராக அந்த வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லா தெரியும். அதே அளவுக்கு நம்ம தண்ணியும் குடிக்கணும். அவ்வளோதாங்க, அருமையான ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே ப்ளூபெரிஸ் 1 கப் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ப்ளூபெரிஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதுபோல் அயன், எல்லா சத்துக்களும் அதில் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.